திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன் செய்தியாளரிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். அசுர வளர்ச்சியாக இருக்கும் திருச்சி மாநகராட்சியிலும் சரி, சட்டமன்ற மாவட்டங்களிலும் சரி, அதிக அளவிலே உள்ளாட்சி தேர்தல்களிலே வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையாக காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, சிறுவாணி பிரச்சனை இருக்கிறது. காவிரி பிரச்சனை பொறுத்தவரையில் இது டெல்டா மாவட்டம். பல வருடங்களாக கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் 10 நாட்களுக்கு 15,000 கன அடி தண்ணீர் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இந்த உத்தரவை ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் விட வேண்டிய தண்ணீர் அளவின்படி ஆகஸ்ட் 31 வரை 96 TMC விட வேண்டும். ஆனால் இந்த தண்ணீர் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலைதான் இருக்கும். யானை பசிக்கு சோலை பொறி போல இது உள்ளது. இருப்பினும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கும் வகையிலே கர்நாடக அரசு தண்ணீர் அளவை குறைக்காமல் முறையே சரியே தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும், கண்டிப்போடு திறந்துவிட வேண்டும். மத்திய அரசு இதை கண்காணிக்க வேண்டும். எதற்காக இதை கூறுகின்றேன் என்றால், கர்நாடக அரசை பொறுத்தவரையிலே தமிழக விவசாயிகளை எப்படி வஞ்சிப்பது, வெந்த புண்ணிலே எப்படி வேலை பாய்ச்சுவது என்ற வேலையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் முறைப்படி கொடுக்கவில்லை. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அரசாகவே கர்நாடக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நேற்றைய தினமே கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் தலைமையிலான அரசினுடைய முதல்வர் ஒரு நாடகத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளையும் மற்ற சிறிய அமைப்புகளையும் தூண்டிவிட்டு அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிறது, தண்ணீர் இல்லை என்ற ஒரு தவறான தகவலை மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து செயற்கையான முறையிலே அங்கே போராட்டங்களை நடத்த அனுமதித்திருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. விவசாய வர்க்கம் என்றால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற விவசாய வர்க்கத்தை ஒரே நிலையிலே பார்க்கக்கூடியவர்கள்தான் மக்கள் பிரதிநிதிகளாக, அமைச்சராகவும் முதல்வராகவும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல உண்மை நிலைகளை டெல்டா மாவட்ட விவசாயிகளிடமிருந்து புரிந்து கொண்டு 3 போகம் 2 போகமாக மாறியது 2 போகம் 1 போகமாக மாறுகிறது. 2 லட்சம் விவசாயிகள் கூலி தொழிலாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே வரும் நாட்களிலே 1 போகம் கூட இல்லாமல் பட்டினி பசியிலே விவசாயிகள் சாவக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து மனிதாபிமான அடிப்படையிலே கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற மிகப்பெரிய வார்த்தையை உபயோகித்திருக்கிறது. அதற்கு பிறகும் கூட அங்கே ஒரு நாடகத்தை காங்கிரஸ் தலைமையிலான அரசினுடைய முதல்வர் தொடங்கியிருக்கிறார். அந்த நாடகத்திற்கு அங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சியும் துணை போகிறது. தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற உத்தரவை